குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் எனக்கு பிடிச்ச புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதையில் நீங்கள் தான் முக்கிய கதாபாத்திரம். ஒரு நாள் ஒரு விமானியுடன் ஒற்றை பயணியாக விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று விமானத்தின் இன்ஜின் பழுதடைந்து விடவே விமானம் ஆகாயத்தில் தடுமாறுகிறது. எந்த நேரத்திலும் விமானம் விபத்துக்குள்ளாகும் நிலைமை வருகிறது. அப்போது விமானி உங்களிடம் பாராஷூட் ஒன்றை கொடுத்து தப்பிவிடுமாறு உதவுகிறார். நீங்களும் பாராஷூட்டை எடுத்துக்கொண்டு வானிலிருந்து குதித்து விடுகின்றீர்கள். ஆனால் சோதனையாக அந்த பாராஷூட்டோ உங்களை ஒரு அடர்த்தியான காட்டுக்குள் எடுத்து சென்று இறக்கிவிடுகிறது. காட்டின் எல்லா புறமும் ஒரே மாதிரி இருக்கின்றது. காட்டின் எந்த புறம் ஓடினால் தப்பிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. சில நொடிகள் சுற்றி முற்றி பார்க்கின்றீர்கள். அப்போது ஒரு பலகையில் காட்டின் 2 விதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் விதி, மனிதர்கள் எவரேனும் தவறுதலாக காட்டிற்குள் நுழைந்துவிட்டால் சரியாக 1 மணி நேரத்திற்குள் காட்டின் மிக கொடிய விலங்குகள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு மோப்பம் பிடித்து வந்து சேரும். எனவே 1 மணி நேரத்திற்குள் அந்த காட்டை விட்டு நீங்கள் தப்பித்தாக வேண்டும். இரண்டாவது, கிழக்கு பக்கமாக சென்றால் மட்டும்தான் அந்த காட்டை விட்டு வெளியே செல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் பார்க்கின்றீர்கள். கிழக்கு திசை எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. என்ன செய்வது என்று ஒரு யோசனையும் வரவில்லை. காட்டு விலங்குகளின் பசிக்கு இரையாகி விடுவோமோ என்ற அச்சம் வேறு ஒரு பக்கம். அப்போது அந்த இடத்தில் திடீரென்று ஒரு தேவதை உங்கள் முன் தோன்றுகிறது. உங்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களிடம் 2 பொருள்களை நீட்டுகிறது. ஒன்று, மணி பார்க்கும் கடிகாரம். அதன் மூலம் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தப்பிக்க இருக்கிறது என்பதை கணக்கிட்டு கொள்ளலாம். ஆனால் அதை வைத்து திசையை கண்டுபிடிக்க இயலாது. மற்றொன்று, திசை காட்டும் கருவி. இந்த கருவி மூலம் உங்களுக்கு தப்பித்து செல்லக்கூடிய திசை தெரியும். ஆனால் நீங்கள் தப்பிக்க எவ்வளவு நேரம் மீதம் உள்ளது என்று தெரியாது. தேவதை உங்களிடம் இந்த 2 பொருள்களையும் காண்பித்து, நான் உனக்கு உதவ முடியும், ஆனால் இந்த 2 பொருள்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும்தான் நீ எடுத்துக்கொள்ள முடியும். உனக்கு எது வேண்டும் என்று கேட்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? எது உங்களுக்கு மிக முக்கியமானதாக தோன்றும்? திசையா, நேரமா, வேகமா, வழியா? ஆம், உங்கள் யூகமும் பதிலும் சரிதான். திசை காட்டும் கருவிதான் உங்களுக்கு அதிக தேவையாக இருக்கும். இந்த கதைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் இதே நிலைதான். பல பிரச்சனைகள் நமக்கு வரும்போதும் சரியான திசையில் செல்லக்கூடிய முடிவே பெரிய வெற்றியை பெற்று தருகிறது. Thank you students. Have a nice day.